இன்றைய வேத வாசிப்பு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 33 வரையிலான வசனங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைய நற்செய்தி ஆகாயத்து பறவைகள். கோடை வெயில் உதயமாகிக் கொண்டிருந்தது. என் பக்கத்து வீட்டு நபர் புன்சிரிப்போடு எதையோ காண்பித்து என்னை பார்க்க வருமாறு கிசுகிசுத்தார். என்ன என்று ஆர்வத்துடன் கேட்டேன். அவள் முன் வராந்தாவில் ஒரு காற்றாடி ஒலிப்பதை காட்டினாள். அங்கிருந்த உலோக படியின் மேல் சிறிதளவு வைக்கோல் இருந்தது. பாடும் குருவிக்கூடு என்று அவள் கூறினாள். குஞ்சுகளை பார்த்தாயா? அதில் கூர்மையான அலகுகள் மேல் நோக்கி இருந்தது. அவைகள் அதன் அம்மாவுக்காக காத்திருக்கிறது. நாங்கள் அவைகளை கண்டு ஆச்சரியப்பட்டோம். அதை படம் பிடிப்பதற்காக அலைபேசியை உயர்த்தினேன். ரொம்ப பக்கத்துல போகாதீங்க என்று என்னை எச்சரித்தாள். அதன் அம்மாவை பயமுறுத்த விரும்பவில்லை. பாடும் பறவைகளின் குடும்பத்தை தூரத்திலிருந்தே நாங்கள் பராமரித்தோம். ஆனால் சில நாட்களிலேயே அவைகள் எப்படி வந்ததோ அதே போல அந்த தாய் பறவையும் மற்ற குஞ்சுகளும் அந்த இடத்தை விட்டு பறந்து போனது. யார் அவைகளை குறித்து யோசிக்கிறார்கள்? வேதாகமம் மகிமையான ஆனால் நமக்கு பரிச்சயமான பதிலை கொடுக்கிறது. அது வாக்கு பண்ணியவற்றை நாம் மறக்கிற அளவிற்கு நமக்கு பரிச்சயமான பதில். உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள். எளிமையான அழகான ஆலோசனை. அவர் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லுகிறார். சிறிய பறவையை அவர் எந்த அளவிற்கு பொறுப்பேற்கிறாரோ அதை விட நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆகியவற்றை போஷித்து பராமரிக்கிறார். இது மகிமையான வாக்குறுதி. எந்த கவலையும் இல்லாமல் அனுதினமும் நாம் அவரை நோக்கி பார்த்து சிறகடித்து எழும்புவோம்.